தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க. பாத்து நீ இங்கிட்டு வாடா. அங்கிட்டே போய்கிட்டு இருக்க. யோ கந்தசாமி, என்னையா அது? எப்பேற்பட்ட மனுஷன்? அவர் மனச மாத்தி குடிக்க வச்சு இப்படி குடும்ப மனத்தை வாங்குறியே, உருப்படியா நீ? சும்மா 2 எலுமிச்சம்பழத்தை மோர்ல கலக்கி கொடுங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் சரியா போகும். எனக்கு தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மருந்து வேற சொல்றியா நீ? எத்தனை நாளா அந்த பழக்கம்? இன்னையில இருந்துதாம்மா. எப்படி நக்கலா பேசுற பாருங்க நீ. எல்லாரும் என்னவே திட்டுங்க. எல்லாத்துக்கும் உங்களை கட்டிக்கு போற மாப்பிள்ள தான் காரணம். மாப்பிள்ளையா? காலையில ஆபீஸ்க்கு வந்தாருல, கலர்ல கலக்கி குடுத்துட்டாரு போல. அதுவும் ஆபீஸ்ல சைடு சோறு கிடைக்காதா, போத கிருன்னு ஏறிடுச்சு. 4 குடம் தண்ணி எடுத்து ஊத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். முத அதை செய்ய. தண்ணி ஊத்துங்க நீ. குடுமா, நான் ஊத்துறேன். அந்த பக்கம் குடி. ரோஹித் போயிரு போ, எப்ப பார்த்தாலும். ஏ ரோஹித், நீ வா இந்த பக்கம். தண்ணியில நின்னுட்டு வா இங்க. ரோஹித் இத புடி. ஊத்துங்க. தேய்ங்க தேய்ங்க. போனை வச்சு நோண்டிட்டே இரு. நல்லா கழுவுங்க. போதும் போதும் விடுங்கம்மா. யோ பாத்து ஊத்தியா? போதும், நீங்க போங்கம்மா. ஒழுங்கா குளிக்க வச்சு கூட்டு வாயா. போங்க, கூட்டு வாரேன். அடரா. சியர்ஸ். சியர்ஸ்டா. தம்பி, நம்ம ஆபீஸ் வந்துட்டு நம்ம வேலையை பார்க்காம சும்மா இருக்க முடியுமா? நான் போயிட்டு பிசினஸ் கார்டு கொடுத்துறேன். இரு அண்ணே. அண்ணே அண்ணே, கல்யாணம்னாலும் சொல்லுங்க, காது குத்துனாலும் சொல்லுங்க, சொல்றேங்க. சாவுனாலும் சொல்லுங்கண்ணே. சொல்றேங்க. வரட்டுமாண்ணே? அப்பா. தம்பி தம்பி. ஜோசியர்னா இவதான் ஜோசியர், பக்கா மனுஷன். ஜோசியம் பாக்குற எங்க இருக்க? நான் தான் உள்ள. வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. தம்பி என்ன சாப்பிட்டீங்க? நாட்டுல போலீஸ் இருக்கு, நிறைய கிடக்கு, பாத்து குடிக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஜோசியத்தை மட்டும் நீ பாரு. என் ஜாதகமும் என் மாமன் ஒண்ணு கையில ஜாதகமும் இருக்கு. 2 ஜாதகத்துக்கும் நல்லா பொருத்தம் பார்த்து சொல்லு. பொண்ணு பேரு கயல்வெளியா? நிப்பாட்டுங்க. உங்க பேரு எம் பகவதி ராஜா. தொழிலு ஜோசியம் பாக்குறது. வருமானம் நாங்க கொடுத்தா உண்டு. 2 டேபிள், 2 சேரு, 4 புடம், 4 கிழிஞ்ச பாய பஞ்சாங்கம். இதுதான் உங்களுடைய அதிகபட்ச சொத்து. பார்த்த 10 நிமிஷத்துல உங்க ஜோசியத்தை எப்படி சொன்னோம் பாத்தீங்களா? இப்படி சட்டுப்புட்டுன்னு சொல்லாம அப்ப இருந்த பேரு பந்தல் ராஜா, பேரு கயல்வெளி, சூரியன் சும்மா இருக்கான், குரு குளிக்க போயிருக்கான்னு. அவன் உங்களை மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருப்பானா? வேலை இல்லையா? போலி டாக்டர் போல போலி ஜோசியரா இருப்பானோ? ஆமா. தம்பி என்ன சொன்னீங்க? இது நீங்க எல்லாம் பேசல, உங்க கரகம் பேச வைக்குது. நான் இப்ப சொல்றேன் தம்பி, இந்த ஜாதகக்காரனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பிராப்தமே இல்லை. வேணா சேலஞ்ச் பண்றேன், அதையும் மீறி கல்யாணம் நடந்தா எண்ணி 3 நாள் 3.25 மணி நேரத்துல இந்த ஜாதகத்தோட ஆத்மா பூலகத்தை விட்டே போயிரும். பரிகாரமே இல்லையானே? பரிகாரம் ஏதாவது இருக்கும்ல? இப்ப ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு தசை நடந்துட்டு இருக்கிறதுனால கல்யாணம் முடிக்க கூடாது அண்ணனுக்கு. ராகு விசக்கரகம். விசக்கரகத்துல கல்யாணம் முடிக்கவே கூடாது. பாம்பு விஷம் தீண்டிடும். திடீர்னு அடிச்சாலும் அடியானாலும் ஒண்ணுதேன், பாம்பு தீண்டினாலும் ஒண்ணுதேன், தற்கொலை பண்ணாலும் ஒண்ணுதேன். அதுவே தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு அண்ணனுக்கு முடிச்சா அதுவே வாழ்க்கை தீர்க்கமான ஆயில் இருக்கு, எந்த குறையும் வராது.
சொல்றா. வேற ஏதாவது பரிகாரம் இருக்குமா ஜோசியரே? பார்த்து சொல்லுங்க. பரிகாரம் வந்து நான் இந்த ஜாதகத்துக்கு போய் பரிகாரம் பண்ணணும். நீங்க எதுக்கு போய் பரிகாரம் பண்றீங்க? நான் போய்தான் பரிகாரம் பண்ணிட்டு வரணும், பூஜை பண்ணிட்டு வரணும். எனக்கு பாதிக்காம இந்த ஜாதகத்தை தொட்டு பார்த்ததுக்கு, இவர் சனி தோஷத்தை நான் பார்த்ததுக்கு என் தோஷத்தை நான் கழிச்சிட்டு வரணும். பாருங்க, பார்வையே சரியில்லையே. என்னையே இப்படி பாக்காருன்னா கரகம் இவரை எப்படி பார்க்கும்? எந்திரிங்க, என்னைய எதுவும் சொல்லிடாதீங்க. பீஸு காசு ஏதாவது? இந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கு நான் காசு வாங்க கூடாதுங்க. எவன்டா அந்த மாப்பிள்ள? அப்பவே குடிக்க வச்சுட்டானே. என்ன நடந்திருக்கும்? என்ன என்னம்மா சம்பந்தம் பண்ண போறவங்களை விட்டு சம்பந்தம் இல்லாம என்ன போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? யாரையா சம்பந்தப்பட்டவங்க? அதான்மா உங்களை கட்டிக்க போற மாப்பிள்ள. எவையா அவன்? அந்த பந்தக்கார பசங்க. என்னம்மா இது? எம்மா அந்த வர்றாங்க பாருங்க. டேய் நில்லு. டேய் டேய் யாரா அந்த புள்ள நம்மள தோட்டது இப்படி? மவனே இப்போ கையில மாட்டல. வந்துடுவோம். டேய் நில்லுடா. டேய் வர இரு. வந்து உன்னை கொலை பண்றேன். டேய் என்ன சொல்றல்ல? ஏய் ஏய் வர. வாங்கய்யா, இன்னைக்கா நேரத்துக்கு சாப்பிட வந்துட்டீங்களே. இந்தம்மா ஜாதகம். போன காரை என்னாச்சுப்பா? மாமா ஜாதகத்தை கொடுத்தாரு. ஆ, ஜாதகத்துல தோஷம் இருக்காமா. தம்பி கல்யாணம் ஆனாதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனும் ஜோசிக்காரன் குட்டையை கிளப்பி விட்டான். சரிப்பா, எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. உனக்கு பிடிச்ச மீன் வறுத்து வச்சிருக்கேன், கோழி குழம்பு பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. உருப்படியாச்சு இதே செய்வோம். இரா எல்லாருக்கும் இருக்கு. அந்த மீன் எடுத்த அவனுக்கு வை. அந்த குழம்பிடுமா? அந்த குழம்பு எடுத்த வச்சிருக்கலாம்ல. அவசரப்படாதா? அலையாதரா. திங்கிறானுங்க. அடப்பாவி. எங்க அப்பா உங்களுக்கு மாமாவா? நான் உன்ன கொட்டிக்க போறவளா? எவ்வளவு தைரியம் இருந்தா சரக்கு அடிக்காத எங்க அப்பாவை குடிக்க வச்சிருப்பீங்க. குரங்கு பையா, ஒருவாட்டுட்டு வரியா நீ? ஒருவாட்டுட்டு வரியோ? நீ இந்த மக்களை பெத்த மகராசியா? சரி டுப்ளகர் குடும்பம். இனிமே எவனாவது எங்க அப்பா ஆபீஸ் பக்கம் மாமாகமான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோயா, 2 பேரும் ரவுண்டு கட்டி அடிப்பேன். கோழியெல்லாம் காலி, முட்டையாச்சு விட்டு வச்சாலே. அடிப்பாவி, யாரா அந்த புள்ள? சின்ன மருமவ. சின்ன மருமவளா? நீங்களே ஒரு ஆடு கருப்ப இல்லைங்க, உங்ககிட்ட வந்து ஆட்டை போட்டு போறா. ஜோடி சரியாதான் இருக்கு, பேசாம அவளே கட்டி வச்சுட்டுமா? போமா, கண்ணெறிது. நானே உனக்கு சின்ன மருமவ கிடைச்சா என் சிக்கன் எல்லாம் காலி பண்ணி அட தின்னு சும்மாறா. புள்ளை கண்ணுல எதுவும் வந்துச்சு? தண்ணி எங்கம்மா? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாலே. நான் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஐயாவை போன் பண்ண சொல்லு, முடிச்சிடலாம். ஐயா இருக்காங்க. யாரியா? யாரோ மந்திரி ஆலோசனை. ஹலோ, சொல்லுங்க. என்ன விஷயம்? யாரா இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எனக்கு முக்கியம். அது சரியா இருக்கும் பட்சத்துல யாரோட சிபாரிசும் எனக்கு தேவையில்லை. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே
இது சம்பந்தமா ஃபோன் பண்ணாதீங்க. எடுத்துட்டு போடா. யோ, இப்படியே பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். டேய் வாங்கடா போலாம். என்ன அவமானப்படுத்திட்டு இல்ல வச்சுக்கிறேன்டா. ஜாதகம் கிடைச்சோம், கல்யாணம் பண்ண முடியல பாரு. ஏய் கவலைப்படாதடா. தம்பி, நம்ம ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. நான் பிஸ்னஸ் கார்டு கொடுத்து வந்துடுறேன். நீ அந்த கட்டிங்க போடுறா தம்பி. பொழப்பு இல்லாம அண்ணே வணக்கண்ணே. கல்யாண நாளும் சொல்லுங்க. காது ஏற்கனவே கொடுத்தாச்சியா, போயா போயா. மன்னிக்கிறோண்ணா. அண்ணே வணக்கம். அண்ணே கல்யாண நாளும் சொல்லுங்கண்ணே, காது குத்துனாலும் சொல்லுங்கண்ணே. அண்ணே சாவுனாலும் சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு ஆபீஸ் வேலையை உருப்படியா செஞ்சிருக்கோம். யாரா இவன் ஒயின் ஷாப்லயே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறான். இத வச்சு ஒரு அரசியல் பண்றேன். நாச்சியப்பா நான் யாருன்னு காட்டுறேன். டேய் இல்ல வரேன். யாருன்னு வர்றா. ஹலோ பந்தல் ராசாவா? ஆமாண்ணே. இப்ப எங்க இருக்கீங்க? அண்ணா விருதுநகர்ல எங்க சங்கத்தை விஷயமா முக்கியமான மீட்டிங்ல இருக்கண்ணே. அப்படியா? சரி, அப்படின்னா நான் அப்புறம் பேசட்டுமா? ஐயோ பரவாயில்ல பேசுங்கண்ணே, எங்க தொழில் இதுதானே. ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு சடங்கா இருக்கு. சரிங்க. நான் தான் முறையெல்லாம் செய்யணும். அவங்க அப்பா சிம்பிளா செய்ய ஆடம்பரம் எல்லாம் வேணாங்கிறாரு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? ஆமாண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்கண்ணே. நைட்டோட நைட்டா நேரா வீட்டுக்கு போறீங்க. சரிண்ணே. பந்தல போடுறீங்க, டிஜிட்டல் பேனர் வைக்கிறீங்க. சரிங்கண்ணே. நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ல வந்து பணத்தை வாங்கிக்கங்க. அதுக்கு இல்லண்ணே, நாங்க எந்த வேலையையும் அட்வான்ஸ் வாங்காம தொழில் செய்யறது இல்லண்ணே. அதுக்காக நான் விருதுநருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? நானும் நம்ம லோக்கல் பார்ட்டி தானே. சரிண்ணே. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்கண்ணே. காலையில கன் மாதிரி உங்க கைக்கு பணம் வந்து சேரும். நீங்க எதை அதுக்கு பத்தி என்ன? கவலைப்படாதீங்க. என்ன ஒரு 10-15 ரூபா ஆகுமா? ஆகுண்ணே. இல்ல உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, பணத்தை போட்டு விடுறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. அப்ப நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்கண்ணே. தம்பி இந்த வீடு பாரு, இந்த தெரு தான் சொன்னா போன்ல. டேய் தம்பி, கொடு. அப்படி நாச்சியப்பனே இதாண்டா வீடு, வாடா. ஆமா 10,000 ரூபாய்க்கு எத்தனை குவார்டர் எடுக்குங்க? நமக்கு வராதுல்ல தம்பி. எவ்வளவு நாள் தான் குவார்டர் அடிச்சுட்டே இருக்கிறது? நம்ம ஃபுல்லா வாங்கிக்கணும்டா. வீட்டுல